வணக்கம், வெல்கம் டு Erode Ammi Samayal. காளான் பிரியாணி செய்யறதுக்கு காளான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், இது வரமிளகாத்தூள், இது பிரியாணி மசாலா, இது பிரியாணி மசாலா, அது கரம் மசாலா, அப்புறம் 2 ஏலக்காய், பிரியாணிக்கு உண்டான கொஞ்சம் சோம்பு, இந்த பிரியாணி தலையெல்லாம் கொஞ்சம் கலந்தது. இது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இப்போ நான் புதினா பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன். விடலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விடுவோம். நெய் விட்டு அதுலேயே கொஞ்சம் ஆயில் விடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் சோம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி மசாலா எல்லாரும் இதில் போடலாம். இது நல்லா இதில் என்ன கொண்டேன்னா, நான் பூண்டு மட்டும், இஞ்சி பூண்டு விழுது மட்டும் இதில் இல்லை, இதில் கொஞ்சம் கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எண்ணெய்க்குள்ளேயே போட்டு நான் வதக்குவேன். நான் 2 ஸ்பூன் போடுவேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியனையும் இதில் போடுவேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது பிரியாணி மசாலா, இது வரமிளகாத்தூள், இது கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டுவாங்க. இதை போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காளான் போடணும். இதில் தக்காளி வணங்குறதுக்காக உப்பு இதிலே போட்டுக்கலாம். புதினா போடுறேன். புதினா போட்டதுக்கப்புறம் இந்த மல்லித்தழை போட்டு கலக்கிறேன். இப்போ காளான் போடுறேன். நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் காளான் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 பாக்கெட் போட்டிருக்கிறேன் காளான். இந்த காளான் கொஞ்சம் நல்லா வேக விட்டு தான் அரிசி போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா காளான் நல்லா வெந்துச்சு. அந்த தக்காளியுடைய தண்ணியும் நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போ அரிசி போடுறேன். இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வைப்போம். தட்டு போட்டு மூடி வச்சுருப்போம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். இப்போ கொதிக்குது, அதனால் தட்டு வைக்கிறேன். நல்லா கொதி வருதுங்களா? இப்படி நல்லா கொதிக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா சாப்பாட்டுக்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம அரிசி போட்ட உடனே வெயிட் போட்டோம், இந்த மூடி போட்டு வெயிட் போட்டோம்னா ஒரு பக்கம் மசாலா இருக்கும், ஒரு பக்கம் கலர் மங்கலாக கொஞ்சம் இருக்கும். அதனால இப்போ எல்லா பக்கமும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு கொதி விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு நான் ஒரு 2 சவுண்டு விடுவேன். ஒரு சவுண்டு விட்டால் போதும். இது நல்லா பழைய அரிசிங்காட்டியும் நான் 2 சவுண்டு விடுவேன். இப்போ சவுண்டு விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் 2 சவுண்டு விட்டுட்டேன். சவுண்டு அடங்கிருச்சு. இப்போ நான் வெயிட் எடுத்துகிட்டு மூடிடுறேன். இப்போ வெயிட் அடங்கிருச்சு. இப்போ அப்படியே சாப்பாட்டை ஓப்பன் பண்ணுறேன்.
அப்படியே பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோட அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.